ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எபிசோட் 2 சீரீஸ் இன் கேன்வா. ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு சீரீஸ் பார்க்கலையோ ஸோ பார்த்துட்டு வந்துட்டு செகண்ட் எபிசோட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். தென் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணோன்னா ஒன்று அந்த டிசைனை ஒன்று காப்பி பண்ணணும், ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நியூ டிசைன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டிசைனை எப்படி காப்பி பண்ணி நம்மளோட ஓன் டிசைன் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஓன் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீரீஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம்னா, லைக் இந்த போஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த போஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா ஜூஸ் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது எவ்வளோ டாலர்ஸ் ஆஃபர், ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லிட்டு ஸோ கொடுத்துருக்காங்க. உங்கள் லோகோ என்ன ஜூஸு, ஸோ அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஷாப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கேன்வாவில் டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தேவை. ஸோ நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு போடும்போது எனக்கு ஸ்கொயர் ஆர் போர்ட்ரேட். ஸோ நான் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் நான் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணோடனே இப்போ எனக்கு ஒரு பிளாங்க் ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் கலர். ஸோ இது என்ன கலர், ஒரு லைட் பீச் கலர் இருக்கா. ஸோ நம்ம ஒரு கலர் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த லைட் பீச் எப்படி கொண்டு வரலான்னா, லைக் இதோட சிமிலராக இருக்கா. ஸோ சிமிலராக இது பண்ணோன்னே ஸோ ஆட் நியூ கலர். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு சிமிலராக போயிருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம சாலிட் கலர்ஸில் நம்ம லைட்டாக அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தோம்னா ஸோ நம்மளால் அந்த கலருக்கு எடுத்துகிட்டு போய் நிப்பாட்ட முடியும். ஸோ இப்போ சேம் பேக்ரவுண்ட் கலர், ரைட்? யா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஹவு மெனி சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 சர்க்கிள்ஸில் டெக்ஸ்ட் இருக்குது அண்ட் 1 சர்க்கிளில் இமேஜ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 சர்க்கிள்ஸ் போட்டுக்கிறதுக்கு எலமெண்ட்ஸில் போயிட்டு ஜஸ்ட்டு இங்கே கீழே அப்படியே வந்தீங்கன்னா யா இந்த ஷேப்ஸ் இருக்கா. ஸோ இந்த ஷேப்ஸில் இந்த சர்க்கிள். ஸோ நம்ம இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணோடனே ஒரு சர்க்கிள் வந்துச்சு. ஸோ இந்த சர்க்கிளை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் லென்த்தை எலாபரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் பை த வே Ctrl+C Ctrl+V கொடுத்திங்கன்னா ஸோ இன்னொன்று ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சு லைக் அதையும் நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டுக்கும் பண்ணுவோம். ஸோ இதோட கலர்ஸ் மாற்றணும். ஸோ லைக் இது ஒரு ப்ரௌனிஷ் கலர் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் போட்டுக்கலாம். ஸோ நான் இதுக்கு நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப் கலர். ஸோ இதுவும் நம்ம கிட்டத்தட்ட இதில் இருக்கனால ஸோ நான் இதுலேருந்து கொஞ்சம் எப்படி இந்த சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ இது ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. ஸோ லைக் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம நியூ டிசைன்ஸ் சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ சேம் கலர், இது கூட ஒரு நியூ கலர் ஆட் ஆயிருமா. ஸோ அதே கலர் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த இடத்துல யுவர் லோகோ. ஸோ நான் எனக்கு ஒரு லோகோ நீங்கள் அப்லோட்ஸில் வச்சுருக்கலாம். ஸோ நான் என்ன லோகோ, ஸோ லோகோ ஒன்று வச்சுருக்கேன். எங்கே இருக்கும், ஸோ லோகோ நான் தேடுறேன். இருக்கும், பார்ப்போம். யா, ஐ ஹாவ் ஒன் லோகோ. ஸோ ஜாப் ட்ராக். யா, ஸோ இது என்னோட ஒரு லோகோன்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த லோகோவை நான் க்ரியேட் பண்ண லோகோ. ஸோ இந்த லோகோவை நான் இங்கே வைக்கிறேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ நான் இங்கே போய் டெக்ஸ்ட் போயிட்டு ஸோ ஹெட்டிங் லைக் பிக்காக இருக்கணும்ல, ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ நான் இந்த ஆஃபர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃபர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ இதோட டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சுப்போம். ஸோ நான் இந்த ஃபாண்ட் வைக்கிறேன். யா யா இட்ஸ் நைஸ், நாட் நைஸ், ரைட்? யா இட்ஸ் ஓகேவா? ஸோ இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப். ஸோ இது என்னதுன்னா ஸோ நீங்கள் ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணும்போது மினிமம் 1 2 3 ஃபாண்ட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர் மினிமம் 2 அவ்வளோதான் இருக்கணும். மேக்ஸிமம் அவ்வளோ போகவே கூடாது. ஸோ நீங்கள் மேக்ஸிமமாகவே நீங்கள் 3 தான் வச்சுக்கணும். மினிமம் 2
2 டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட். ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு போஸ்டரில் பார்க்கணும். இல்லைனா வந்து கொச்சன்னு ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது பெட்டர். நான் வந்து இப்போ நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ மினிமம் நான் வந்து 2 ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். லைக் நான் வந்து இங்கே ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் பை த வே நான் வந்து இதோட கலரும் மாற்றிக்கிறேன். லைக் இதோட கலர் நான் என்ன வைக்கலாம், டெக்ஸ்ட் கலர். ஸோ இந்த ஆஃபர் கலரா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், ஸ்பெஷல் ஆஃபர். ஸ்பெஷல் ஒரு லைனில், ஆஃபர் ஒரு லைனில். ஓகேவா. ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் ரைட். இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ ஸ்பெஷல் ஆஃபர் இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்க வேண்டியதான். ஓகேவா. தென் என்னோடய டெக்ஸ்ட்டு. ஸோ நான் வந்து டெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கீழே இருக்குது. ஸோ நான் வந்து சைடில் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ என்ன டெக்ஸ்ட் போடலான்னா லைக் லிமிட்டட் ஆஃபர் கிராப் சூன். ஸோ இதான் என்னோடய டெக்ஸ்ட். ஸோ நான் வந்து இதை அப்படியே இதோட சைஸ் மாற்றிட்டு ஸோ நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கும் ஸோ ஒரு கேப் இருக்க மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் இதுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் இதோட இதுவுமே நான் வந்து செகண்டாக ஓகே. ஸோ 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஃபுல்லாக நான் இதை வச்சு தான் வந்து நான் இனிமேல் பண்ண போகிறேன். ஸோ லிமிட்டட் ஆஃபர். ஸோ ஸ்பெஷல் லிமிட்டட் ஆஃபர் இங்கே வச்சிடலாம். ஸோ ஸ்பெஷல் ஆஃபரும் நான் இங்கே வச்சிட்றேன். அண்ட் இங்கே ஷாப் நவ் ஆட் பண்ணோம். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜூஸ் இதை எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கலாம். ஸோ ஜூஸ் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எலமெண்ட்ஸில் போய்ட்டு ஷேப் போகாமல் ஃப்ரேம்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் கிளிக் பண்ணோடனே ஸோ வந்து ஒரு ஃப்ரேம் கிளிக் ஆகிடுச்சா. ஸோ இந்த ஃப்ரேம்க்குள்ளே இந்த சைட் பார்டர்ஸ் வைக்கணும்ல. ஸோ இந்த சைட் பார்டர்ஸ்க்கு நான் வந்து ஒரு திக் பார்டர் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு இது கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த சைட் பார்டரோட கலர் என்னது, சேம் திஸ் கலர் ரைட். ஸோ இந்த கலரே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே நம்மளுக்கு ஒரு இமேஜ் வேணும். ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ண இமேஜஸ் கூட இருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து டிசைன்ஸ்லேருந்தோ எலமெண்ட்ஸ்லேருந்தோ இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஜூஸ்ன்னு போடலாம். யா. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லேருந்து ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நான் ஜூஸ் எடுத்து வைக்கிறேன். ஸோ இதுக்கு போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அதோட சைஸஸை. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் பிகராக பண்ணிவிட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இன்னொன்று ஒரு லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம் ஒன்லி $5. ஸோ அந்த லேயர் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள் கலரை நம்ம என்ன மாற்ற போகிறோன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கர்வ் கிடச்சிரும். ஸோ கிடச்சிருச்சா. ஸோ அதே இதை Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டு ஸோ அதோட கலர் என்ன மாற்றணும்னா லைக் இந்த கலர். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்களேன் உங்கள் சைஸை. ஸோ ரெடியூஸ் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து வந்துருச்சு. ஸோ வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இதே வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறேன் ஒன்லி. ஸோ நான் ஒன்லி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ $5. ஸோ $5 நம்ம இந்த டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். $5 $5 ஓகே. இதோட டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பிகர் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் வச்சாச்சு. ஸோ இந்த கலர்ஸ் கூட இருக்குது. ஸோ இது வந்து இந்த இமேஜ் வந்து லோகோ வந்து உங்களுக்கு எடிட்டபிளாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நம்மக்கிட்ட எடிட்டபிளாக இல்லை. ஸோ வந்து கலர் மாற்ற முடியாது. ஸோ எடிட்டபிள் இமேஜஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபர்தர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஷாப் நவ். ஸோ ஷாப் நவ் எப்படி கொடுக்கணும், திருப்பியும் வந்து நம்ம ஷேப்ஸில் போய்ட்டு ஷேப்லேருந்து எந்த ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ வந்து கர்வான ரெக்டாங்கிள் இருக்கா. ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதோட கலரை நம்ம பேக்ரவுண்ட் கலராக மாற்றிடலாம். ஸோ மாற்றிட்டோமா. ஸோ வந்து இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன போடுறோம் ஷாப் நவ் when only shop right. ஸோ யா
இப்போ ஒன்லி ஷாப் நம்ம போட்டாச்சு. ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் மாற்றணும். ஸோ மாற்றினீங்கன்னா என்ன வரும், லைக் இதை ஃபுல்லாக நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மாற்றினா மட்டும்தான் மாறும். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இது ரெடி. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர். பட் இங்கே வந்து என்ன இருக்குது, கொஞ்சம் லீஃப் மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்கா. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், லீஃப் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆர்எல்ஸ் கிடைக்கலனா நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். ஏன்னா ஸோ இது வந்து இருக்குது. பட் ஆனால் இது ப்ரோ வெர்ஷன் இருக்குது. நான் வந்து சும்மா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படி வேணும்னா நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன் பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா உங்களோட ஓன் லீஃப் வந்து நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃபர்தர் வீடியோஸில். தென் இந்த மாதிரி நான் லீஃப் வந்து வச்சுக்கிறேன். பட் ஆனால் இது நாட் நைஸ், ரைட்? இப்போ வந்து இதோட ஒப்பாசிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை குறைப்போம். லைக் ஒரு ஃபுல்லாக குறைச்சிட்டு இதையும் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக குறைப்போம். ஸோ இப்போது வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒரு போஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொன்று ஒரு போஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கும் சிமிலர் பார்க்கலாமா? இதை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். இதை இங்கே யா ஓகேவா? யா லைக் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. ஓகேவா? யா இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு போஸ்ட்டை காப்பி பண்ணி நம்மளோட ஓன் போஸ்ட்டு ஓன் டிசைன் பண்ணுறது. அண்ட் ஃபர்தர் வீடியோஸில் நம்மளே எப்படி ஓன் டிசைன் க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டு ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோ வர வரைக்கும். அன்டில் தென் பாய்.